அனைவருக்கும் அன்பான வணக்கம். இவர் யோகா பார்த்திங்கன்னா அந்த மற்ற யோகா சேனல்லாம் பார்ப்ப யோகா தான் செஞ்சு காட்டுவாங்க. இவர் என்ன கதைலாம் சொல்கிறாரு. கதை சொல்ல சாமி. என்னோட யோகா சென்டருக்கு வந்த சிஷ்யர்கள்லாம் நான் தான் ஆபத் பாவா. யோகா கிளாஸ் முடிஞ்சதை அவங்க பர்சனல் விஷயத்தை என் தலையில் கொட்டுவாங்க. அதுக்கு தீர்வு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டோர் ஸ்டெப் போய் சர்வீஸ் பண்ணுறேன்ல, அங்கெல்லாம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இவர் யோகா பார்த்திங்கன்னா எந்த அந்த மற்ற யோகா சேனல்லாம் பார்ப்ப யோகா தான் செஞ்சு காட்டுவாங்க. இவர் என்ன கதைலாம் சொல்கிறாரு. கதை சொல்ல சாமி. நான் யோகா சென்டர் 7 வருஷம் நடத்தியிருக்கேன். நான் என்னோட யோகா சென்டருக்கு வந்த சிஷ்யர்கள்லாம் நான் தான் ஆபத் பாவா. யோகா கிளாஸ் முடிஞ்சதை அவங்க பர்சனல் விஷயத்தை என் தலையில் கொட்டுவாங்க. அதுக்கு தீர்வு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டோர் ஸ்டெப் போய் சர்வீஸ் பண்ணுறேன்ல, அங்கெல்லாம் அவங்க என்னென்ன நடக்குது. அதாவது நான் யோகா சொல்லி கொடுப்பேன். எதற்கோ யோகா ஒரு குடும்ப உறுப்பினர் 5 பேர் இருந்தால் 5 பேரும் யோகா செய்ய மாட்டாங்க. ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் செய்வார். அப்போது அங்கே நடக்கிற விஷயங்களை காதில் கேட்குறேன்ல, அங்கே என்ன ஃபோனில் பேசிக்கிறாங்க என்ன. ஸோ அதெல்லாம் எனக்கு உலக அனுபவம் ஆயிடுச்சு. அங்கே அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம். அதனால் பெயர் தான் சொல்லக்கூடாது. இன்னார் வில்லிவாகத்தில் அவர் பேர் சம்பத்குமார்ன்ற ஒரு தொழிலதிபர். அந்த மாதிரி பேர் தான் சொல்லக்கூடாது. என்னோடய அனுபவத்தை காமனாக நான் எடுத்து வெளியில் போடலாம், விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக. அதனால் நிறைய எனக்கு அந்த வீடு வீடாக 20 வருஷம் போனதோட அனுபவமும் 7 வருஷம் யோகா சென்டர் நடத்தின அனுபவத்துலேயும் மக்கள் என்ன பிரச்சனையில் தவிக்கிறாங்க. அதாவது என்னோடய பிரச்சனை யாராவது காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு அப்புறமா என் தலையில் கொட்டி அதுக்கு தீர்வும் தேடிக்கின்னு இருக்காங்க. தீர்வும் கரெக்டாக சொல்லுவேன். அவங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி தீர்வு சொல்லுவேன். ஏதோ 19 தீர்வு சொல்ல மாட்டேன். அதனால் அது எதுக்குன்னா, திருப்பி அந்த ஸ்லோகம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் மனசில் 1000 ஸ்ட்ரெச் வச்சுக்கிட்டு என்னதான் யோகா செஞ்சாலும் அந்த யோகாசனமோ பிராணாயாமமோ பலன் அளிக்காது. மனத்தையும் செம்மைப்படுத்திக்கணும். அதனால தான் நான் இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற மனதை செம்மைப்படுத்தி கொள்றதுக்கு, நான் மனதை செம்மைப்படுத்துவதற்கு, மனதை மேம்படுத்துவதற்கு நான் என்னென்னலாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேனோ அதெல்லாம் கடைப்பிடிங்க. அதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் மனது செம்மையாயிடும். அதாவது நிகழ்காலத்தில் வாழணும். அதை தான் முக்கியமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துவேன். ரமண மகரிஷி சொன்னார், நான் சொல்ல, நேற்று என்பதை இழந்த காலம், நாளை என்பது நம்மசமில்லை, இன்றைய பொழுதை இனிமையானது, இன்றைய பொழுதை இனிமையாக்க இந்த நிமிடத்தை நேசிக்க பழகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொல்லை கொடுக்குற மேலதிகாரியா, தொல்லை கொடுக்குற முதலாளியா, தொல்லை கொடுக்குற மனைவியா, தொல்லை கொடுக்குற மகனா, தொல்லை கொடுக்குற மருமகளா, தொல்லை கொடுக்குற மருமகனா, யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுன்னு அர்த்தம். இந்த சனத்தில் வாழு. இப்போ நேற்று அவங்க உன்னை இன்சல்ட் பண்ணதெல்லாம் மறந்துடு. அதை பற்றி நினைக்காத. நாளைக்கு இதை விட பெருசாக தொல்லை கொடுப்பாங்களோ நினைக்காத. இந்த சனத்தில் இந்த நிமிடத்தில் நிகழ்காலத்தில் வாழுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் யாரை தேடிப்போ உங்களுக்குள்ளவே அதுக்கு தீர்வு புலப்படும். நீங்கள் கடந்த காலத்துலேயே எதிர்காலத்திலே வாழ்ந்துன்னு இருந்தால் அந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. சரி, இப்போது இன்னொன்று, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்கு நம்பிக்கைக்குரியவங்கக்கிட்ட 10 பேர்கிட்ட யோசனை கேளுங்க. நம்பிக்கைக்குரிய
10 நட்புகள் உங்களுக்கு 50 நட்புகள் இருக்கலாம். அதில் செலக்ட் பண்ணுங்கள். யார் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் 5 பேர் கிடைப்பாங்க. அந்த 5 நபர்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அப்போது அவங்க அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. அந்த தீர்வை இறுதி முடிவை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு, உங்களுடைய சுற்றுப்புறத்துக்கு, உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அவங்க சொல்கிற தீர்வு ஒத்து வருதான்னு பாருங்கள். அதை ஒத்து வந்துச்சுன்னா அதை செயல்படுத்துங்க. நம்பிக்கைக்குரியவங்க இல்லாதவங்ககிட்ட நீங்கள் அந்த சொன்னீங்கன்னா அவங்க வீக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்பிக்கைக்குரிய 50 நட்புகள் 50 உறவுகள் இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய 5 பேர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அது உங்களுக்கு உங்களுடைய சுற்றுப்புற சூழலுக்கு, உங்களுடைய குடும்ப சூழலுக்கு எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்துங்க. அதில் சப்போஸ் எதிர்மறையான விளைவு வந்தாலும் நீ சொன்னதை அப்ளை பண்ணம்பா, கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு மறுநாள் என்னைக்காவது நீங்கள் பிரச்சனைன்னு போனால் இந்த ஆளை விட்டுரு சாமி அப்படின்வார் அவர் மூலிமா உங்களுக்கு அப்புறம் எந்த உதவியும் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்வேன் நான், மனதை செம்மைப்படுத்துறதுக்கு. அதை கடைப்பிடித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். சரி, ஏன் உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப், அந்த ஆப்பிள் நிறுவன அதிபர், அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறதுலே என்னோடய முழு கவனம் செலுத்துறதுனால என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழந்துட்டேன். என்னோடய ஆரோக்கியம் பணத்தை விட பொக்கிஷன்னு நான் நினைக்கல. அதனால் இப்போ நான் மருத்துவமனையில் என்னோடய இயந்திரங்கள் சத்தத்தை தான் கேட்குறேன். இப்போது என்னோடய வலியை ஒரு 1000 கோடி கொடுக்கறது கூட தயார். யாராவது வலியை வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம், ஆனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால் நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் 2011 இறந்துருக்காரு. அவர் இறக்கும்போது அவருக்கு 56 வயசு. 56 வயசு ஒரு வயசாக சொல்லுங்கள், 90 வயசு கூட இருக்கிறாங்க. அப்போது அவங்களாம் உடலை பராமரித்தவங்க. பணம் 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 பணம்ன்ட்டு பணம் பின்னாடியே ஓடிக்கின்னு இருக்கிறாங்க சில தொழிலதிபர்கள். அது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. புள்ள திறமைசாலியாக இருந்தால் உங்களை விட அதிகமாக அந்த நிறுவனத்தை நடத்தி இதை விட நீங்கள் ஒரு நிறுவனத்தை விட்டு போனால் ஒரு 10 நிறுவனமாக ஆக்க முடியும் அவரால். அது எதுக்கு அந்த மாதிரி? நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, நீங்கள் உங்களை நம்பி ஒரு 300 தொழிலாளி இருக்கிறாங்க, 500 தொழிலாளி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க. ரொம்ப கைத்தட்டி வரவேற்க வேண்டிய விஷயம். அதே சமயம் உங்கள் உடல் நலனை கவனிக்கணுமா இல்லையா? நீங்கள் சம்பாரித்த காசை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணுமா இல்லையா? அதை அனுபவிக்கணுமா இல்லையா? அப்போ உங்கள் உடல் பராமரிப்புக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. எதாவது செய்யுங்க. வாக்கிங் தான் உங்களுக்கு விருப்பமா, வாக்கிங் போங்க. இல்லை யோகா விருப்பமா, பண வசதி உள்ளவர் ஒரு யோகா மாஸ்டர் உங்களை வீட்டுக்கு வர வச்சு டோர் ஸ்டெப்பில் யோகா பண்ணுங்க. அந்த ஆப்பிள் நிறுவன அதிபர் நான் சொன்னவர் காரில் போகும்போது ஏதோ 10 லட்ச ரூபாய் கீழே விழுந்துச்சுன்னா எடுக்க மாட்டாராம். அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஏன்னா அதை இறங்கி எடுத்தாருன்னா அவர் 20 லட்ச ரூபாய் லாஸாம். அதாவது அந்த டைம் அவர் வேஸ்ட் பண்ணாருன்னா. அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான மனுஷன் கட்சியில் என்ன சொல்கிறாருன்னா, ஆரோக்கியத்தை இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அவரை எல்லா தொழிலதிபரும் உதாரணமாக எடுத்துக்கங்க. அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்குன்னு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் இப்போ முடியலன்னு படுத்துட்டா உங்கள் வாரிசு எந்த அளவுக்கு உங்களை பராமரிப்பாங்கன்னு தெரியாது. என்ன நல்ல பாசமுள்ள வாரிசாக இருந்தால்
சில விஷயம்லாம் அதிரடியாக சொன்னால் தான் விழிப்புணர்வு வரும். பாசமுள்ள வாரிசாக இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த மகன் மருமகன் உங்களுக்கு வந்து யூரின் மோஷன் கூட எடுப்பாங்க. ஆனால் இல்லாத மகன் பாசம் இல்லாத மருமகன்னா இவர் எப்போ சீக்கிரம் கண்ணை மூடுவார், நம்ம வந்து அபகரிக்கலான்றது தான் இருப்பாங்க. அதனால் உங்கள் கடமையை நீங்கள் செவ்வனே செய்யுங்க. ஒரு நிறுவனத்தை 10 நிறுவனமாக வளர்த்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் உடம்ப நீங்கள் 1 மணி நேரம் ஏதாவது யோகா, ஏதாவது ஒரு வித் சூப்பர்வைஷன், ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் சூப்பர்வைஷன்லையோ இல்லை யோகா ஆசிரியர் சூப்பர்வைஷன்லையோ 1 மணி நேரம் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சு நல்லா வாழுங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்கன்னா உங்கள் வாரிசு அதை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த நிறுவனத்தை உங்களோட அனுபவத்தெல்லாம் அவருக்கு சொல்லலாம், நல்லது கெட்டது. இப்படி பண்ணால் இப்படி ஆகும் பிஸ்னஸ், அப்படி பண்ணால் இப்படி ஆகும். நீங்கள் அவரை நல்லா தயார் பண்ணலாம். இப்போ 56 வயசில் இறந்துட்டார். அவர் பையனுக்கு என்ன 26 வயசு 30 வயசு இருக்கும். அவனுக்கு என்ன தெரியும், என்ன உலக அனுபவம் இருக்கும், என்ன ஒரு நிறுவனத்தை கட்டி காப்பாற்றுற அனுபவம் இருக்கும். அப்போ அவனுக்கு எந்த அனுபவம் இல்லாமல் விட்டுட்டுல போயிட்டார் அவர். அப்போ அந்த நிறுவனத்தை எப்படி அவர் சிறப்பாக நடத்த முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தானே. சரி, இப்போ சாதாரண தொழிலாளிக்கு வரேன். இப்போ சாதாரண தொழிலாளி நீங்கள் வந்து உங்கள் உடம்பை ஏன் ஆரோக்கியமாக பராமரிக்கணுன்ட்டு, நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உங்கள் முதலாளியோ இல்லை உங்களோட மேலதிகாரியோ உங்கள்கிட்ட என்ன பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாரோ அதை உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை நீங்கள் அந்த அவுட்புட் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு அங்கே பணி செய்தீங்கன்னா, இப்போ வந்து உலக காம்படிஷன் ரொம்ப போட்டியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்க வந்து நிறுவனத்தை லாபகரமாக நடத்தணுன்னு போது தொழிலாளியினுடைய ஒத்துழைப்பு அதிகமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்கள குறை சொல்லியோ நிறுவன முதலாளியோ அதிகாரியோ குறை சொல்லியோ புண்ணியம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் அவங்க கேட்குற அவுட்புட் கொடுக்க முடியும், அவங்க எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற முடியும். நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா அவங்கள வந்து உங்களால் திருப்தி செய்ய முடியாது. அப்போ போயிட்டு வராஜா அப்படின்ட்டு உங்களை வழி அனுப்பி வச்சுருவாங்க. அப்போது நீங்கள் ஒரு 50 வயசில் வந்து வீட்டில் உட்காந்துக்கினீங்கன்னா இல்லை 45 வயசுல வந்து வீட்டில் உட்காந்துக்கினீங்கன்னா அந்த நேரம் உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஃபைனலே முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்களுக்கு லைஃப் கொடுப்பீங்க? அதனால் நீங்கள் வந்து தூங்கிறது நல்லா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இல்லை செல்ஃபோனை நோண்டி இருந்துட்டு இப்போ காலையில் வந்து எழுந்து ஓடினீங்கன்னா புண்ணியம் இல்லை. ரைட் டைமுக்கு படுங்க, முன்னாடி படுங்க, 10 மணிக்குள்ளே படுங்க, ஒரு 5 மணிக்கு எழுந்திரிங்க, ஒரு 3/4 மணி நேரம் யோகா செய்யுங்க. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு சென்டரில் போய் ஒரு 3 மாதம் கூட ட்ரைனிங் எடுத்துக்கினா அதோட ஒரு சிம்பிள் ஆசனங்களை லைஃப் லாங் செய்யுங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த நிறுவனத்தில் பணி செய்துட்டு வெளியே வர முடியும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பணி செய்துட்டு வெளியே வந்தால் தான் உங்கள் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் காலேஜ் லைஃபு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வர முடியும். வர காசில் காலேஜ் லைஃப்பை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகி வெளியே வரத்துக்கு சரியாக இருக்கும். வர காசை வச்சுட்டு அவங்க உங்களை காப்பாற்றலாம் கூட உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு முடியும். சரியா? அதனால் என்னோடய வயசுக்கு எவ்வளோ இந்த நாட்டு நடப்பை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பேன். அந்த அனுபவத்தை தான் இங்கேருந்து கொட்டிட்டேன். அதனால் நீங்கள் சாதாரண ஒரு பியூனாகவே இருந்தாலும் சரி, அதாவது இல்லை சாதாரண ஒரு கிளர்க்காகவே இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு டர்னர்
ஃபிட்டர், ஒரு மெக்கானிக் இருந்தாலும் சரி, பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உடல் நலனை காப்பாற்றிக் கொள்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது அவசியம் 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 என்று இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இது ஒரு யோகா டீச்சராக இருக்கீங்க, சித்தா டாக்டராக இருக்காங்க, ஆயுர்வேத டாக்டராக இருக்காங்க, நான் அப்போ யோகா தெரப்பி கற்றுக்கணும் சார், அக்குப்ரெஷர் கற்றுக்கணும் சார் அப்படின்னா வாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது வருகிற 1 மேடை அன்னைக்கு சென்னையில் வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்தில் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். நமக்கு எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது. புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 பேர் தான் வரீங்கன்னா 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 50 பேர் வரீங்கன்னா 50 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுதான் கல்யாண மண்டபம் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான், சின்ன கல்யாண மண்டபம். அதில் உங்களுக்கு காலையில் 9லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு யோகா தெரப்பி இல்லை அக்குப்ரெஷர், லஞ்ச் ஆஃப்டர் லஞ்சு அடுத்த செஷன். அதாவது அக்குப்ரெஷர் ஒரு 4 மணி நேரம், யோகா தெரப்பி 4 மணி நேரம். அதில் உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி, யோகாவை யோகா தெரப்பியாக மாற்றி கொடுக்கறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன். அந்த அக்குப்ரெஷர் எப்படி கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அது எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட்டை நான் செஞ்சு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு காட்டணும்னு சொல்லுவேன். உங்கள் பார்ட்டிசிபெண்ட்லேயே அவருக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு அதிசயம் பாருங்க, நான் ஏதோ ஒரு 2-3 வலிக்கு மட்டும் நான் தெரிஞ்சுன்னு யோசிச்சுன்னு அந்த பண்றதில்லை. ஆன் த ஸ்பாட் இந்த வலிக்கு என்ன பண்றது சார், என்ன யோகா தெரப்பி கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க. பதில் வாயில இல்லை, செய்து காட்டுவேன். உங்க பார்ட்டிசிபெண்ட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்லை அது யோகா தெரப்பின்னு நிற்க வச்சு செய்யறதே இருக்குது, உட்கார வச்சு செய்யறதே இருக்குது. அவங்களுடைய வலியினுடைய தன்மையை பொறுத்து, ஓகேவா? அதை வச்சு ஆன் த ஸ்பாட் செஞ்சு காட்டுவேன் அதை எப்படி யோகா தெரப்பி கொடுக்கணும்ட்டு. ஸோ இது அன்னைக்கு உங்களுக்கு 2 வேளை ஸ்நாக்ஸ் உண்டு, டீ உண்டு, மதியம் நல்ல உணவு, நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து நல்ல உணவு, அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்லை மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு உங்களுக்கு நல்ல உணவு கொடுப்போம். அதனால் அந்த பயிற்சிக்கு வாங்க. இந்த பயிற்சி எனக்கு பலன் அளிக்குமான்னா, இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி இருக்கும். உங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நானேவா மாறிடுவேன். ஏன்னா இந்த தொழில 2001 இருக்கிறேன். அதனால அதுக்கு தான் 28ஆம் தேதி, அது ஒரு 3 நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அதே கல்யாண மண்டபத்தில். அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இடையில வரும். அந்த நாதமுனி தேட்டர், வெள்ளிவாக்கம் நாதமுனி தேட்டருக்கு காஞ்சி காமகோட்டை கல்யாண மண்டபம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. 30 வருஷமா இருக்குது. அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வழி. அங்க வரணும். 28ஆம் தேதி காலையில 9லேருந்து 12 3 மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், இலவச அறிமுக வகுப்பு. எதுக்காக? யோகா தெரப்பி பிளஸ் அக்குப்ரெஷர். இது எப்படி செய்யறது, அதில் அந்த 3 மணி நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு கால் விரல்லேருந்து தலைமுடி வரைக்கும் அக்குப்ரெஷர் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் காட்டுவேன். யோகா தெரப்பி நானேவோ 2-3 விஷயம் இந்த வழிக்கு இப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுவேன். ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன். அந்த அவரு என்ன வழி சொல்றாரோ அதுக்கு ஆன் த ஸ்பாட் நான் அதாவது
எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், என்னால் செஞ்சு காட்ட முடியுன்றதுக்கு அந்த உடனடியாக நான் அதை செஞ்சு அவருக்கு செஞ்சு காட்டுவேன், அந்த வழி போக்குவேன். நம்ம யோகா சேனலுக்கு சிஷியரும் நானும் கடுமையான உழைப்பு கொடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ தயாரிக்கிறோம். ஸோ யோகா உமாபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களை யார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க. இது நீங்கள் எங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும், எங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற உதவியாக இருக்கும்.